நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் மறுபடி நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தாரையா, அவர் கரத்தினாலே என் கண்ணீர் துடைச்சாரையா. நான் அழுத போதெல்லாம் ஒருவர் அருகில் வந்தாரையா, அவர் கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சாரையா. நான் அழுத போதெல்லாம். ஜெபம் பண்ண கிடவோம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற திருநாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே பரிசுத்த பேதுருவின் திருநாளை நாங்கள் ஆசரிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மோடு கூட இருந்த சீடர்களிலே முதன்மையானவனாக இந்த சீடன் காணப்பட்டான். அதே போல எங்களுடைய வாழ்விலும் எல்லா நிலைமையிலும் ஆண்டவரே நாங்கள் முதன்மையானவர்களாக உமக்கென்று சாட்சிகளாய் வாழ கிருபை தாரும். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த சீடனுடைய வாழ்விலே காணப்பட்ட குணாதிசயங்களை நாளிலும் ஆண்டவரை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறீர். ஆராதனை கத்திரங்களுக்கு ஆசீர்வைத்து தாரும். இயேசுவில் நாம் துதிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணுக்கடங்காத கிருபைகட்காய் என்கிறதான துதி பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். செய்வாய் எண்ணுக்கடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற வாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற வாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன்.
அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். தொடர்ந்து இரண்டாவதாக இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர் என்கிறதான ஒரு பழைய பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், அருமையானவர், அடைக்கலமானவர். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். உன்னதமானவர், உண்மையானவர், உன்னதமானவர், உண்மையானவர், மென்மையானவர், மேன்மையானவர். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். நித்தியமானவர், நிரந்தரமானவர், நித்தியமானவர், நிரந்தரமானவர், நீதியானவர், நிலைவரமானவர். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். வாசிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட
தூய பேதுருவின் திருநாளுக்கான விசேஷித்த வேத பகுதி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கப் போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் கண்டு, தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட விசேஷித்த வேத பகுதி வாசித்து முடிந்தது. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இடையநேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. திருச்சபையானது இன்றைக்கு பரிசுத்த பேதுருவின் திருநாளை ஆசரித்து கொண்டு வருகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது இவ்விதமாக அவனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். சொல்ல காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, இந்த பகுதியினுடைய முற்பகுதியிலே பார்க்கின்ற காரியம், மனுஷகுமாரன் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து அங்கு சொல்வதை நாம் இங்கு பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகர் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் எரேமியா என்று சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது இந்த பேதுரு மாத்திரம் சொல்லுகிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். அவ்விதமாய் சொன்னவுடனே ஆண்டவரால் பாராட்டப்படுகிறான். பரலோகத்தில் என் பிதா இதை உமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். இவ்விதமாக ஆண்டவரால் பாராட்டப்படுகிறார். எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு முதன்மையானவனாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட ஆர்வத்தோடு காணப்பட்டார். ஒருவேளை எந்த சீடர்களுக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. என்னென்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வருகின்ற பொழுது, ஆண்டவரே நீரேயானால் நானும் கடலின் மேல் நடந்து வர எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னான். அவ்விதமான ஒரு கிருபையை பெற்றான். எந்த சீடர்களும் பெறவில்லை. கடலின் மேல் நடந்து வருகின்ற ஒரு அனுபவத்தை பெற்றான். ஆனாலும் காற்று வளமாயிருந்ததை கண்டான், அமிழ்ந்து போன தொடங்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே அநேக நேரங்களிலே இயேசு கிறிஸ்துவை பார்த்து செல்லுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே எந்த விதமான இடர்பாடுகளும் ஏற்படாது. ஆனால் பலவிதமான சோதனைகளை எண்ணினவர்களாக கடந்து செல்கின்ற பொழுது மறுபடியுமாக நாம் விழுகின்றவர்களாக காணப்படுகிறோம். அவ்விதமான ஒரு குணாதிசயம் கொண்டவனாக இந்த பேதுரு காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது அவரை தனியே அழைத்து கொண்டு போய் கடிந்து கொள்ள தொடங்கினான் என்று சொல்லி மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாக எல்லா நிலைமையிலும் அவன் ஆண்டவரிடத்திலே சம்பாஷணை செய்கிறவனாக காணப்பட்டான். மறுரூப மலையிலும் கூட அவன் சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நமக்கு நல்லது, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரமாய் 3 கூடாரங்களை போடுவோம் என்று சொல்லி தான் என்ன சொல்லுகிறோம் என்று அறியாமல் சொன்னான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக அவன் தன்னுடைய வாழ்விலே எல்லா ஒரு காரியங்களிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினான். ஆனால்
அவனுடைய வாழ்விலே அவனுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் இந்த வேளையிலே பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்கூஸ் என்று பெயர். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது பற்றுடையவனாக காணப்பட்டான், பாசம் நிறைந்தவனாக காணப்பட்டான். இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வருகின்ற பொழுது தன் பட்டயத்தை உருவி அவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். மனம் பதறினவனாக காணப்பட்டான். ஒருவேளை இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை படைத்தவர், அவர் அதிகாரம் படைத்தவர், எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் அவன் மனம் பதறினவனாக செயல்பட்டான். மனம் பதறினவனாக ஒருவேளை சுயமாக செயல்பட ஆரம்பித்து விட்டான். அதனால் ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய். அன்புக்குரியவர்களே, அநேக நேரங்களிலே நாமும் மனம் பதறினவர்களாக தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்காமல் விட்டுவிட்டு மனிதரை பிரியப்படுத்த வேண்டும், மனிதரிடத்திலே நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்பதற்காக அநேக நேரங்களிலே அமிதமான காரியங்களை செய்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். மனம் பதறினவர்களாக அல்ல, மனம் திடப்பட்டவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இது பேதுருடைய வாழ்விலே காணப்பட்ட குணாதிசயம் என்ன? மனம் பதறினவனாக காணப்பட்டான். ஆண்டவர் அவனை அழைத்தார், உன்னதமான ஊழியத்திற்கு அழைத்தார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அவ்விதமாக ஆண்டவருக்கென்று சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். ஆனால் அவன் தன்னுடைய வாழ்விலே அநேக நேரத்திலே தேவனுடைய சித்தத்தை மறந்தவனாக வாழ்ந்தான், சுயத்தை நம்பினவனாக வாழ்ந்தான். ஆகையினால் தான் அவன் தன்னுடைய வாழ்விலே மனம் பதறினவனாக காணப்பட்டான். இரண்டாவதாக இந்த பேதுரு தன்னுடைய வாழ்விலே அவனுடைய காணப்பட்ட குணாதிசயம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது மற்றொரு குணாதிசயத்தை குறித்து தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 26ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீ கலிலேயனா இயேசுவோடு கூட இருந்தாய் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதளித்தான். 71ஆம் வசனத்திலும் அதே மாதிரி அதே போல அவனிடத்தில் கேட்கப்படுகிறது, நசரேயனா இயேசுவோடு கூட இருந்தாய் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் மறுபடியும் அவனிடத்திலே கேட்கின்ற பொழுது, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது. என்றால் இயேசுவோடு கூட இருந்தவன், இயேசுவினுடைய செயல்பாடுகளிலே எல்லாம் பங்கு கொண்டவன். இப்பொழுது அவனுடைய பேச்சு இயேசுவை போல இருக்கிறது. அவருடைய மகத்துவத்தை அறிந்தவன். ஆகையினாலே அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் இயேசுவை போல இருப்பதை அறிந்தது விளைவாக ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நீயும் அவர்களில் ஒருவன் என்று சொல்லி. அப்பொழுது அவன் சொன்ன காரியம் என்ன? அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அன்புக்குரியவர்களே, அறியேன் என்று சொன்னவன், தெரியாது என்று சொன்னவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் அவன் தொடங்கிவிட்டான். இரண்டாவது, மறுதலிக்கின்ற குணாதிசயம் உடையவனாக இருந்தான். துன்பங்கள் வருகின்ற பொழுது, துயரங்கள் வருகின்ற பொழுது ஆண்டவரை மறுதலித்து விட்டான். ஆண்டவரோடு கூட 3.5 ஆண்டுகளாக உண்டு உறவாடி மகிழ்ந்தவன், அவருடைய மகத்துவங்களை கண்டவன், அற்புதங்களை கண்டவன், இப்பொழுது தன்னுடைய உயிருக்கு பயந்து சொல்லுகிறான், அவரை அறியேன், தெரியாது, சபிக்க ஆரம்பித்து விட்டான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அநேக நேரங்களிலே ஆண்டவரை மறுதலிக்கிறவர்களாக இருக்கிறோம். மற்றவர்கள் நம்மை குறித்து எவ்விதமாய் பேசிவிடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை சொல்வதையே நாம் அப்படியே அமைதியாக வைத்திருக்கிறோம். அப்படியல்ல, ஆண்டவருக்கென்று சாட்சியாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இவன் மனம் பதறினவனாக காணப்பட்டான், மறுதலிக்கிறவனாக காணப்பட்டான். மூன்றாவதாக என்னுடைய வாழ்விலே காணப்பட்ட காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 61, 62 வசனங்களை பார்க்கின்ற பொழுது தெளிவாக நாம் அறிந்து கொள்ளலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 61, 62 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இவ்விதமாக அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
வெளியே போய் மனம் கசந்து அழுதான். கர்த்தர் தன்னிடத்திலே சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 முறை மறுதலித்த உடனே அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்திலே சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தவனாக வெளியே போய் மனம் கசந்து அழுதான். 3வது மனம் கசந்து அழுகின்ற ஒரு குணாதிசயம். மனம் கசந்தவனாக காணப்பட்ட நான் தவறு செய்து விட்டேன், நான் என்னுடைய வாழ்விலே மனம் பதறி நடந்திருக்கிறேன், நான் மறுதலித்திருக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்தார் என்று சொல்லி மனங்கசந்து அழுதவனாக அவன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். மன்னிப்பை பெற்றுக்கொண்டவனாக பரலோகராஜ்யத்தின் திறவுகோல்களை பெற்றுக்கொள்கிறவனாக உடையவனாக நீ இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவரால் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை பெற்றான். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் மனம் பதறினவர்களாக இருக்கலாம், மறுதலிக்கின்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல் எல்லாவற்றிற்கும் ஆண்டுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து மனம் கசந்து அழுது மன்னிப்பை பெறுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக மாற்றுகிறார். ஏனென்றால் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்கு? சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி, அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை தவறுகள் செய்திருக்கலாம், மீறுதல் செய்திருக்கலாம், ஒருவேளை அவற்றிலே அப்படியே நாம் அமிழ்ந்து விடாமல் ஆண்டுடைய கரத்திலே நம்மை முழுமையுமாய் அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டுடைய கரத்திலே முழுமையுமாய் நம்மை அர்ப்பணித்தவர்களாக, ஆண்டவரே என்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் என்னை பயன்படுத்தும். ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய அன்பின் மூலமாக, தம்முடைய அன்பின் வாயிலாக நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகையினாலே இந்த பாடலை பாடி ஆண்டுடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணம் செய்வோமா? என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும் உருவாக்கிய நீர் முதற் பேரானீரோ, தந்தை நோக்கமானாதி என்றோ, என் இயேசுவை நேசித்தீரோ, இம்மாத்திரமன்னான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. அறிந்தே என்னை அழைத்தீரே, முதற் பேராய் நீரிருக்க, ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே, உம் சாயலில் நான் வளர, என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரமன்னான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எப்படி பதில் செய்வேன், உம்மகா நோக்கமுற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திடுமே. என் இயேசுவை நேசித்தீரோ, இம்மாத்திரமன்னான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. முதற் பேராய் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஆனால் நாம் இந்த பேதுருவை போல அநேக நேரங்களிலே மனம் பதறினவர்களாக, மறுதலித்தவர்களாக இருந்தாலும் அவர் அண்டையிலே வருகின்ற பொழுது, ஆண்டவரே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி மனம் கசந்து அழுது அவர் அண்டையிலே நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார், அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவர் பிள்ளைகளாக அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி யோவான் 1 அதிகாரம் 12 வசனத்திலே சொல்லப்பட்டது போல அவருடைய கரத்திலே முழுமையாக நாம் அர்ப்பணித்து அவருடைய பிள்ளைகளாக அவருக்கென்று ஒவ்வொரு நாளும் சாட்சிகளாய் வாழ ஆண்டவர் தாமே நமக்கு
அனுக்கிரகம் புரிவாராக. ஆமேன். ஜெபம் பண்ண கிடப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளின் பரிசுத்த பேதுருவின் திருநாளை ஆசரிப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தீர், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ பேதுருவாயிருக்கிறாய், மேல் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவரே இந்த பேதுருவினுடைய வாழ்விலே நீ சொன்ன அந்த மகத்துவமான வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தன்னுடைய வாழ்விலே மனம் பதறினவனாக மறுதளித்தவனாக காணப்பட்ட போதிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த பொழுது நீர் சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்தான். தன்னுடைய வாழ்விலே மனம் கசந்து அழுது ஆண்டவரே தன்னுடைய வாழ்விலே ஒரு மறுரூபமான ஒரு வாழ்க்கை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி உங்களுடைய வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, அதே போல எங்களுடைய வாழ்விலே நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாக உமக்கென்று சாட்சிகளாக வாழும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை அநேக நேரங்களிலே நாங்கள் மறந்தவர்களாக, உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிறவர்களாக ஒரு ஆண்டவரே மாய்மாலமான ஒரு வாழ்வை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா, ஆனாலும் நீர் எங்களுடைய மீறுதலுக்காக எங்களுடைய அக்கிரமங்களுக்காக சிந்தின இரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது காட்டின அன்புக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, அன்பை அறிந்து உணர்ந்தவர்களாக உம்முடைய கரத்திலே முழுமையாய் அர்ப்பணித்து ஆண்டவரே கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே கர்த்தாவே மறுரூபமான அந்த வாழ்வை எங்களுடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே எங்களுக்கு அனுக்கிரகம் தரும்படியாய் கெஞ்சுகிறோம். ஐயா, தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உமக்கென்று உத்தம சாட்சிகளாக எழுப்பி நிற்க ஆண்டவர் தாமே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கிடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென். அறிந்தே என்னை அழைத்தீரே, முதல் பேராய் நீரிருக்க ஆவியால் அபிஷேகித்தீர் என்னையுமே சாயலில் நான் வளர. என் இயேசுவை நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னான நான் இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்திடுதே, நான் எப்படி பதில் செய்வேன். உம்மகா நோக்கமுற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்தே நடத்திடுமே.